அன்பு மக்களை விழ வைத்தது மற்றும் அன்பு மக்களை உயரச் செய்தது. இது எல்லாம் நீங்கள் அன்புடன் என்ன செய்தீர்கள் என்பதை பொறுத்தது. காதல் என்பது மிகவும் மர்மமான நிகழ்வு. அது ஒரு கதவு. ஒரு பக்கம் துன்பம், மறுபக்கம் பேரின்பம். ஒரு பக்கம் நரகம், மறுபக்கம் சொர்க்கம். ஒரு பக்கம் சன்சாரா, வாழ்வும் மரணமும் என்ற சக்கரம், மறுபக்கம் விடுதலை. அன்பு ஒரு கதவு. மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம். பெண் பெண்தான் மற்றும் ஆண் ஆண்தான். ஒப்பிடும் கேள்வி இல்லை. சமத்துவம் கேள்விக்கு இடமில்லை. அவை சமமற்றவை அல்ல. சமமாக இருக்கவும் முடியாது. அவர்கள் தனித்துவமானவர்கள். உங்கள் பெண்மை குணங்களில் மகிழுங்கள். உங்கள் பெண்பால் குணங்களால் ஒரு கவிதை செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு இயற்கையிலிருந்து கிடைத்த பெரும் சொத்து. அதை தூக்கி எறியாதே, ஏனென்றால் ஆணிடம் அவை இல்லை. பிறப்பால் யாரும் ஆன்மீகனாகி விட முடியாது. படைப்பாற்றலின் முயற்சியாலேயே ஒருவன் ஆன்மீகனாக ஆக முடியும். சிரமங்கள், அனுபவங்கள் மூலமாகத்தான் ஒருவன் ஆன்மீகன் ஆக முடியும். அலைப்புற்று வீடு வந்து சேருவதுதான் ஆன்மீகம். வழி தவறிப்போய் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்புவதுதான் ஆன்மீகம். கடவுள் ஒருபோதும் புதையலின்றி யாரையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியதே இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். தேடுபவருக்குள் போ, வெளியில் தேடாதே. தேடுபவரை தேடு, தேடுபவரே தேடப்படுபவராகட்டும். தன்னை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று ஒரு பெண்ணுக்கு தெரிந்தவுடன், அந்த ஏற்பில் எந்த நிபந்தனையும் இல்லை என்று உணர்ந்தவுடன் அவள் ஒரு பேரழகியாக மாறுவாள். அவளுக்குள்ளே வேறு உலகத்தை சேர்ந்த ஒரு புது அருள் தோன்றும். அப்போது அவளிடம் தோன்றும் அழகு உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. அது இன்னும் ஆழத்திலிருந்து வருவது. அதன் மினுமினுப்பை நீங்கள் உணர்வீர்கள். ஆழமான நிஜத்தின் தோற்றம் ஒரு பெண்ணிடம் வந்துவிட்டால் ஓர் அசிங்கமான பெண் கூட பேரழகியாக தோன்றுவாள்.